சவுதி அரேபியாவில் திடீர்னு கனமழை பெய்திருக்கு. இதனால அந்த நாட்டின் முக்கிய நகரங்களான மெக்கா, மெதினா, ஜெட்டா உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன. இந்த வெள்ளத்தால் கார்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கு. பாலைவன தேசமாக சவுதி அரேபியா உள்ளது. இங்கு காடுகள், புல்வெளிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், எரிமலைகள் இருக்கு. இருப்பினும் நாட்டின் 95% நிலம் என்பது பாலைவனமாகத்தான் இருக்கு. இதனால சவுதி அரேபியாவில் மழை என்பது அதிகம் பெய்யாது. இங்கு வெயில் தான் வெளுத்து வாங்கும். குறிப்பா கோடை காலங்கள்ல வெயில் மண்டைய பிளக்கும். 43 டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் என்பது நீடிக்கும். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு சராசரி மழை அளவு என்பது 101 மில்லிமீட்டர் என்ற அளவில் மட்டுமே உள்ளது. அதாவது 10 சென்டிமீட்டர் மழைதான் அந்த நாட்டில் சராசரியாகவே பெய்யும். இருப்பினும் அவ்வப்போது திடீர்னு சவுதி அரேபியாவில் கனமழை வெளுத்து வாங்குவதும் உண்டு. அந்த வகையில சவுதி அரேபியாவோட பல இடங்களிலும் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. சவுதி அரேபியாவில் முக்கிய நகரங்களாக உள்ள மெக்கா, மெதினா, ஜெட்டா உள்ளிட்ட நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையின் காரணமாக அங்குள்ள பல சாலைகள் மற்றும் சதுக்கங்களில் வெள்ளம் கரை புரண்டோடியது. இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. சில இடங்களில் அளவுக்கு அதிகமாக பெய்த மழை வெள்ளத்தால் சாலைகள் மற்றும் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இந்த மழை குறித்து சவுதி அரேபியாவோட சுற்றுச்சூழல், நீர் மற்றும் விவசாயத்துறை அமைச்சரகம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதில் சவுதி அரேபியாவில் அதிகபட்சமாக மெதினா பிராந்தியத்தில் அதிக மழை பதிவாகி உள்ளது. அங்கு 49.2 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதே போல ஜெட்டா நகரில் 38 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இது 2வது அதிகபட்ச மழை பதிவாகி உள்ள இடமாகும். அதே போல மெக்கா, மெதினா, காசிம், தபுக், வடக்கு எல்லை பகுதிகளில் இன்று காலை வரைக்கும் மழை என்பது நீடித்தது. பரவலாக மழை பெய்வதும் பலத்த காற்று, கடல் சீற்றமும் அங்கு காணப்படும். அதோடு ஆக்ரோஷமான அலைகள் ஏற்படும். சில இடங்களில் இடி மின்னலும் கூட ஏற்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டோட தேசிய வானிலை ஆய்வு மையம் சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜெட்டா நகரில் மழை என்பது குறையும். ரெட் அலர்ட் என்பது ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் கனமழை என்பது பரவலான மழையாக பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. தேசிய வானிலை ஆய்வு மையத்தோட செய்தி தொடர்பாளர் உசைன் அல்தானி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெட்டா நகரில் பரவலான மழை முதல் சில நேரங்களில் கனமழை பெய்யலாம். இதனால் பொதுமக்கள் வானிலை மையத்தின் அறிவிப்பை கவனித்துக் கொள்ள வேண்டும்னு தெரிவிச்சிருக்காரு. அதே போல ஜெட்டா நகரில் உள்ள கிங் அப்துல்லாஜிஸ் விமான நிலையம் சார்பில் பயணிகள் தங்களுடைய விமான பயணத்துக்கு முன்பு தொடர்புடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.